ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். இவ்வளவு அரசியல் கட்சிகள் இருக்கும்போது ஏன் குறிப்பா தாவேகா வந்து இவ்வளவு விமர்சிக்கிறீங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து அரசியல் விமர்சனமா இல்ல வன்மமா? இந்த தலைப்பிலே இருக்கு, எரிச்சலாகுது. களம் 26இல் இடி முழக்கம். 3 பேர் களத்தில் இருக்காங்க. இவர் எங்க இருக்காரு? இந்த கடைசியில் இருக்கவர் எங்க இருக்காரு? இப்போ இந்த 3 பேரும் இன்னைக்கு நாள் அவங்க என்ன பணிகள் செஞ்சாங்கன்னு உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். எடப்பாடி பழனிசாமியை ஆக்சஸ் பண்ண முடியும், சீமானை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த நேரம் இந்த நிமிஷம் விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஓடிக்கிட்டு இருக்காரு. இல்ல த்ரெட்மில்ல. களத்திலே இல்லாதவர் பத்தி நமக்கு எதுக்கு விமர்சனம்? களத்திலே இல்லாதவர் பத்தி விமர்சனம் பண்ண வேண்டாம். ஆனா நான் தான் களம், அடுத்த 2026 நான் தான் அப்படின்னு ஒரு பெரும் இளம் சமூகத்தையே கெடுக்கக்கூடிய வேலையை ஒரு ஆள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க அரசியல் வேற. இப்போ இவரும் எக்ஸ்போஸ் ஆயிடுவார்னு வச்சுக்கோங்களேன் கூடிய விரைவில். அடுத்த எம்ஜிஆர்னு சொல்கிறீங்க, அப்போ அதுக்கு அடுத்தது எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்த ஜெயலலிதாவா நீங்கள் யாரை பார்ப்பீங்க? இப்போ விஜய்க்கு மாற்றா விஜய் ஏற்றுக்கல அப்படிங்கிறப்போ நீங்கள் பார்க்குற தலைமை யார்? விஜய் நான் மாற்றாவே பார்க்கலையே. இல்லை, கொள்கை தலைவர்களை மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அவங்கள பற்றி எந்த டீட்டெயிலுமே அவர் சொல்லலை. ஜஸ்ட்டு கொள்கை தலைவர்கள். போத்தீஸ் விளம்பரம், நீங்கள் போத்தீஸோ சரவணா ஸ்டோரோ நல்லியே போனீங்கன்னா வெளியில் ஒரு ஹீரோயின் இருக்கும். அதுக்காக அந்த கடைக்கு அவங்க தான் ஓனர்னு நீங்கள் எடுத்துக்கூடாது. விளம்பரத்துக்காக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இந்த கட்சிக்கு விளம்பரத்துக்காக ஒரு 5 பேர் வச்சுருக்காரு. குஷியானது மாதிரி பதில் சொல்கிறேன். பெரியார கொள்கை தலைவராக அவர் ஏற்றுக்கல, பெரியார்ட்டேருந்து கடவுள் நம்பிக்கை அவர் ஏற்றுக்கலனே வச்சுக்கோ. வேற என்னதான் பெரியார்ட்டேருந்து எடுத்துக்கிட்டாரு? மெயினாக மதத்துக்காக தான். மதம், 2வது சாதி, 3வது பெண் உரிமை. அண்ணன் வீட்லேயே ஹோம் அரெஸ்ட் பண்ணி டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இருந்து. இல்லைங்க, அது குற்றச்சாட்டு தான். இல்லை அதுக்கப்புறம் தான் அதுக்கு என்னன்னு தெரியும். அப்போனா நேற்று அவங்க கட்சியில் ஒரு பொண்ணு மருந்து குடிச்சிருக்கு. நீ வேணா 200 ரூபா கொடுங்க. HiQE Campus NEET Crash 2026 Revision Attack. எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். களம் 26இல் இடிமுழக்கம்ல இது சேகுவாரோட நம்ம பேச போகிற டிபேட். வழக்கமாக டிபேட் அப்படின்னா ஒருத்தர் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருப்பாங்க, இல்லை என்ன ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்களோ அது அப்படியே வந்து ஈக்குவலாக ஆப்போசிட்டில் இருப்பாங்க. பட் இங்கே வந்து இருக்க போகிறாரு, ஆப்போசிட்டில் நிறைய பேர் இருக்க போகிறாங்க. குறிப்பாக எங்கள் ஆகாயம் நிறுவனத்துலேருந்து ஒரு சில பேர் இருக்க போகிறாங்க. நடப்பு அரசியல் பற்றி, குறிப்பாக அதிகமாக ஒரு தாவேகா பற்றி பேசுகிறனால தாவேகா பற்றி இதெல்லாம் பற்றி நம்ம வந்து இன்றைக்கி விரிவாக டிபேட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு கண்ணியமான நல்ல கருத்து பரிமாற்றம் உள்ள ஒரு டிபேட்டாக நடக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. வெல்கம் பண்ணிடலாம் எல்லாரையும். வணக்கம் சே. வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்லணும், சொல்ல மாட்டாங்க. நம்ம ஆடியன்ஸ் வந்து இறுக்கமாக இருக்காங்க, எப்படி ஒரு விமர்சிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க போல். ஓகே, நம்ம ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், 2 தரப்புமே வந்து கண்ணியமான கருத்து பரிமாற்றத்தை வச்சுப்போம். யாரும் அப்படி பேச மாட்டீங்க, இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நேரடியாக அவங்களே கேள்விகள் கேட்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி சுருக்கமாக ஒரு 30 வினாடிகளில் இவ்வளவு அரசியல் கட்சிகள் இருக்கும்போது ஏன் குறிப்பாக தாவேகா வந்து இவ்வளவு விமர்சிக்கிறீங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து அரசியல் விமர்சனமா இல்லை வன்மமா? இந்த தலைப்பிலே இருக்கு, எரிச்சலாகுது. களம் 26இல் இடி முழக்கம். 3 பேர் களத்தில் இருக்காங்க. இவர் எங்கே இருக்காரு? இந்த கடைசியில் இருக்கவர் எங்கே இருக்காரு? இப்போ இந்த 3 பேரும் இன்னைக்கு நாள் அவங்க என்ன பணிகள் செஞ்சாங்கன்னு உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அவங்களோட ட்விட்டர் பக்கமோ இல்லை அவங்க சார்ந்த ஊடகங்களோ எங்கேயோ போய் நீங்கள் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் முதலமைச்சரை கடைசி 30 நாள் ஒரு நாள் கூட வீட்டுக்கு போயிருக்க மாட்டார். ஆக்சஸ் பண்ண முடியும். எடப்பாடி பழனிசாமியை ஆக்சஸ் பண்ண முடியும், சீமானை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த நேரம் இந்த நிமிஷம் விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஓடிக்கிட்டு இருக்காரு. இல்லை த்ரெட்மில்ல, வீட்டுக்குள்ள. இது அவருடைய ஜிம் டைம். ஓடிக்கிட்டு இருக்காரு. பர்சனல் டைம் ஒருத்தருக்கு வந்து பர்சனலான தனிப்பட்ட நேரம் இருக்கிறத நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. அதாவது பர்சனல் டைம் ஒரு அரசியல்வாதிக்கு 1 மணி நேரம் இருக்கலாம். ஓகே, 1 மணி நேரம் பர்சனல் டைமாக இருக்கலாம். 1 மணி நேரம் அரசியல் டைமாக இருக்கக்கூடாது. சரி, ஓகே. நீங்கள் அப்படி கூட இருக்கலாம், ஆனால் அது கூட அவர் ஒதுக்க மாட்டுறாரு. அதான் என்னோட வைத்தறிச்சலாக இருக்கு. ஏன் விமர்சிக்கிறீங்க அப்படின்றதுக்கான பதில் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. நேரடியாக வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, யார் முதல்ல ஆரம்பிக்கிறீங்க? களத்திலே இல்லாதவர் பற்றி நமக்கு எதுக்கு விமர்சனம்? களத்திலே இல்லாதவர் பற்றி விமர்சனம் பண்ண வேண்டாம். ஆனால் நான் தான் களம், அடுத்த 2026 நான் தான் அப்படின்னு ஒரு பெரும் இளம் சமூகத்தையே கெடுக்கக்கூடிய வேலையை ஒரு ஆள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஆள் வந்து ஒரு மாற்று அரசியல், தூய அரசியலை பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க அரசியல் வேற. இப்போ இவரும் எக்ஸ்போஸ் ஆயிடுவார்னு வச்சுக்கோங்களேன் கூடிய விரைவில். இப்போ இவரை நம்பி வந்த ஒரு பெரும் கூட்டம் யோசிப்பான். என்ன யோசிப்பான்? சே, நான் பார்த்து நம்பின அந்த தலைவனும் மோசமாக இருக்கான், சி அரசியலே வேணாம், சி அரசியலே ஒரு சாக்கடை
அப்படின்னு அவன் அரசியலை விட்டே ஓடிடுவான். இல்ல அப்படி பார்த்தா எல்லா கட்சிக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழல் வரும், சில டிஸ்இன்ட்ரெஸ்ட்ல இருப்பாங்க. ஆமா, கட்சி இப்போ நீங்க மாறுவாங்க. நாம் தமிழர்ல இருந்து வரும்போது அங்க அரசியல் கருத்து வேறுபாடு ஏற்படும் போது அவன் கட்சி மாற்றம் செய்வான், கட்சி தாவல் ஏற்படும். Okay. நீங்க பல பேர் கட்சி மாறுவாங்க, அதிமுகவுல இருந்து திமுக போவாங்க, காங்கிரஸ்ல இருந்து பாஜக போவாங்க, இப்படி பல கட்சி மாற்றங்கள் நடக்கும். இங்க மட்டும் வேற ஏதாவது கூட நடக்கும். ரொம்ப எப்படி நடக்கும்னே தெரியாது. சீரியஸா சொல்றேன். நான் வந்து ஆபரேஷன் பண்ணி விஜயனாவை கல்யாணம் பண்ணிப்பாங்கிறாங்க. விஜயனாவுக்கு ஓட்டு போடலன்னா வீட்டில இருந்து 8 பேருக்கு விச வச்சு கொண்டுருவேன்றாங்க. என் புருஷன் ஓகே சொல்லலாம்னு சொல்லலாம், இன்னைக்கே நான் விஜயனாக்கு போய் வாழ்க்கை கொடுப்பேங்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு மோகம் எங்கே இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு இருந்துச்சு. எம்ஜிஆர் வந்து உடம்பு சரியில்லாமல் வெளிநாட்டில் மருத்துவமனையில் சிகிச்சை தான் பெற்றுக்கிட்டு இருக்காரு. நல்ல ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து தீ குளிச்சு இறந்து போயிட்டாங்க. அவர் உயிரோட வரணும். இங்கே விரலையும் வெட்டிக்கிட்டாங்க, மண்சோறு தின்னாங்க. இல்ல அந்த மாதிரியான நடிகர்கள் மேல இருக்கிற மோகத்துக்கு அப்ப ஆரம்பத்துல இருந்தே கல்ச்சர் இருக்குன்னு தானே அர்த்தம். விஜய் மட்டுமே அதை உருவாக்க இல்லை, அதை மாற்றி இருக்கிறாங்க. திராவிட கழகம் பல போராட்டங்களை இது ஒரு முற்போக்கு பூமியாக மாற்றிக்கிட்டு வராங்க. எம்ஜிஆரை பார்த்து பல பேர் இங்கே தற்கொலை பண்ணிக்கிறாங்க, பல பேர் விரலை வெட்டிக்கிறாங்கன்னொடனே அவங்களே என்னடா இது இவ்வளோ பெரிய பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த கூட்டம் இப்படி போகுதே, மோகத்தினால போகுதே அப்படின்றாங்க. அதே மாதிரி இப்போ நான் மறுபடியும் 2000 நூற்றாண்டில் இப்பயும் அதே தான் நடக்குது. ஒரு ரசிகரை போய் பார்க்க போகும்போது உயிரிழப்புகள் ரொம்ப சர்வசாதாரணமாக, அதை அவங்க ரியலைஸ் கூட பண்ணலை. அதுதான் என்னோட வேதனை. ஐயோ இப்படி போய் நம்ம சாகிறோமே அப்படின்ற ஒரு ரியலைஸ் கூட இல்லை அந்த இடத்துல. அதுதான் நம்மளுடைய வேதனை. இப்போ இந்த ரியலைஸ் கூட இல்லாத ஒரு புரிதல் இல்லாத ஒரு கூட்டம் என்ன செய்யும்னா அரசியலை டோட்டலாக வெறுத்துரும். இனிமேல் எனக்கு அரசியலே வேணாம், இங்கே இருக்க எல்லாருமே மோசமானவங்க அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் கூட அவனுக்கும் நமக்குமான ஒரு ஸ்பேஸ் கூட கிடைக்காது. அவன் அப்படியே வேற இடத்துக்கு ஓடிடுவான். ஓகே, திருப்திகரமா இருந்துச்சா பதில் உங்களுக்கு, இல்லை மேலே ஏதாவது கேள்வி இருக்கா? அடுத்த எம்ஜிஆர்னு சொல்கிறீங்க, அப்போ அதுக்கு அடுத்தது எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்த ஜெயலலிதாவா நீங்கள் யாரை பார்ப்பீங்க இப்போ? இல்லை அடுத்த எம்ஜிஆர் இவர் சொல்லலை அப்படின்னு வந்து எம்ஜிஆர் மாதிரி இருப்பார். அந்த கட்சிக்குள்ள ஒரு பெண், அதாவது அதிமுகவோட நீங்கள் இதை கம்பேர் பண்ணால் அதிமுகவில் பெண்களுக்கு பல வாய்ப்புகள் அந்த கட்சியில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு திராவிட இயக்கம் தானே. ஜெயலலிதா முதலமைச்சராகவே ஆனாங்க. நீங்கள் தாவேக்காவை அதோட ஒப்பிட முடியாது. மாநில அளவில் ஒரே ஒரு பெண் நிர்வாகியை கூட உங்களால் கை நீட்டி காட்ட முடியாது. ஒரே ஒரு பெண் நிர்வாகியை கூட காட்ட முடியாது. அவங்க விவாதங்களில் உட்கார கூட முடியாது. இருந்த நல்ல அறியப்பட்ட முகங்களும் விஷம் குடிச்சிடுறாங்க. நான் 2 பேர் சொல்லுவேன். நேற்று மதுரையில் ஒரு பெண் மருந்து குடிச்சு போயிடுறாங்க. அடுத்து அஜிதா. அறியப்பட்ட முகங்கள் கூட நிலைமை அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பெண்களுக்கு வாய்ப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு இது கொடுப்போம் அது கொடுப்போம்னா கட்சிக்குள்ளே முதல்ல அதுக்கு அந்த ஸ்பேஸுக்கு வரணும்ல. மாநில அளவில் ஒரு ஆள் வரணும்ல. வந்தால் தானே வர விடுவோமா முதல்ல. நாங்கள் அந்த சிக்கல் இருக்கு அங்கே. முன்னாடி வந்து எம்ஜிஆருக்கு அந்த மோகம் இருந்தது, அதை வந்து மாற்றினது திராவிட கழகங்கள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து மாற்றினதுக்கு அப்புறம் அது இன்றைக்கு இருக்கிற திராவிட கழகம் அன்னைக்கு மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அதனால தான் மக்கள் வந்து திராவிட கழகம் மேலே உள்ள நம்பிக்கையில் ஓட்டு போட்டாங்க, எல்லாம் மாற்றம் நடந்தது. இன்னைக்கு திராவிட கழகங்கள் இருக்கிற சூழ்நிலையில் அந்த மாற்றங்கள் அன்னைக்கு செஞ்ச புரட்சிகரமான இதில் இன்னும் இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்கிற திராவிட கழகத்தோட நிலைமை இருக்கிறாங்க. அதனால தான் எந்த கட்சியும் எந்த நடிகராலையும் இங்கே ஆட்சியை பிடிக்க முடியல. தலைகீழாக நின்று தண்ணி குடிச்சா கூட எதிர்கட்சியாக தான் ஆக முடியுது. இல்லை நடிகர்கள் ஆனால் அரசியலுக்கு வர்றது வந்துக்கிட்டே தானே இருக்கிறாங்க. வரதான் செய்வாங்க. இன்னைக்கு சீமான், போன வாட்டி சீமான், இப்போ விஜய், அதுக்கு முன்னாடி கமல்ஹாசன், அதுக்கு முன்னாடி ரஜினி, அதுக்கு முன்னாடி விஜயகாந்த், அதுக்கு முன்னாடி சரத்குமார், அப்படி வரதான் செய்வாங்க, இறக்குவாங்க. இல்லை இந்த இடத்துல அவங்களுடைய வேலை எல்லாமே ஸ்பாய்லர் வேலை. இல்லை இந்த இடத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரைத்துறையிலிருந்து வந்தாருன்ற நம்ம மறந்துடக்கூடாது. நீங்கள் ஐடியாலஜிக்கலாக ஒரு ஆள் வரணும்ல. உங்களுக்கு நீங்கள் போடுற ஐடியாலஜியை, அந்த ஐடியாலஜி நீங்கள் கொண்டு வந்து சேர்க்குற இடத்துல கரெக்டாக இருந்தீங்கன்னா சேர்த்துப்பாங்க. நீங்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த ஐடியாலஜி இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இருக்குது. பேப்பர் இல்லாமல் இப்போ 45 நிமிஷம் வரைக்கும் பேசுகிற அளவுக்கு முன்னேறி இருக்காரு, வாழ்த்துறோம். முன்னேறி இருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு அரசியலுக்கு வந்ததில் காட்டியும் இப்போ நான் ஒன்று கேட்குறேன். தமிழ்நாட்டில் நடிகர்கள் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா எந்த நடிகர் சனாதனத்தை எதிர்த்து பேசினார்? இந்தியா முழுவதும் உதயநிதி வைரல் ஆனார்ல. நமக்கு இன்னைக்கு பெரும் பிரச்சனை சனாதனத்தை எதிர்க்கணும், சங்கியை ஓட விடணும். அது எல்லா மேடையிலையும் பேசுகிறாருல. அதுதானே எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வேணும். அது பேசுகிறாருல, அது போதாதான் எங்களுக்கு? சரி, அதிமுக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் வந்து ஒரு ஜனநாயக கட்சி, அதாவது கட்சியில் உள்ள ஒரு அடிப்படை தொண்டன் வந்து கட்சிக்கு தலைமை தாங்குற அளவுக்கு வர அளவுக்கு அங்கே வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை மற்ற கட்சிகளில் இருக்குது. அது டிஎம்கேல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா? சுத்தமாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது கொண்டு வரணும்னு அவங்களுக்கு ஒரு இது கூட கிடையாது. இருக்கிற மாதிரி அவங்க செயல்படலைங்கிறது என்னோட இது. கட்சி பிரச்சனைக்கும் ஆட்சி பிரச்சனைக்கும் வித்தியாசம் இருக்குது.
நீங்கள் திமுகவில் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா இல்லையே. நீங்கள் எந்த கட்சியில் கீழே இருக்கிற ஒரு ஆள் மேலே வர முடியும், அது கட்சி பிரச்சனை. அந்த பிரச்சனையை நீங்கள் வந்து பொதுவெளியில் விமர்சிக்கிறதுல எப்படி சரியாக இருக்கும்? இல்ல, ஆனா நீங்கள் கட்சி வந்து அரசியல்னு வரும்போது- நீங்கள் கம்யூனிஸ்ட் இருக்குல்ல, கம்யூனிஸ்டில் சாதாரண கடைகோடி தொண்டன் பொதுச் செயலாளர் ஆக முடியுமானா அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அவன் 20 வயசில் உள்ள வரானா கட்சியோட மாவட்ட செயலாளர் ஆக வேண்டிய வயசு 40 வயசில் ஆகும். இல்ல சே, ஆனா கட்சி அரசியல் வரும்போது எல்லா கட்சிகளுமே விமர்சனத்துக்கு உட்பட்டதானே. இப்போ ஆமா, அதுதான் நானும் சொல்றேன். அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கிறது வந்து எங்க கட்சி பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அதுக்காக நம்ம பேசாம இருக்க முடியாது, அதை விமர்சிக்கிறோம். கூட்டணி வேற, ஒரு கட்சியோடைய உள்ள இருக்க கட்டமைப்பு பிரச்சனை வேற. நீங்க வந்து இது வந்து மன்னராட்சின்னு திரும்ப ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவீங்க. இல்லை மன்னராட்சி கிடையாது. இப்போ ஏஆர் ரஹ்மான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இசைத்துறையில் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள், ஓகேங்களா. ஆனால் அதுக்காகவே நம்ம வந்து அவர் பையன் வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவரையும் வந்து நம்ம நம்பர் 1 இசையமைப்பாளராக யாரும் ஆக்குறது இல்லை, மக்கள் ஏற்றுக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சிவாஜி கணேசன், இவர் சச்சின் டெண்டுல்கர், யாருமே வந்து அவங்க பையன் வந்து அடுத்த சச்சின் டெண்டுல்கரை யாரும் டைரெக்டாக ஏற்றுக்க மாட்டாங்க, ஓகேங்களா. ஆனால் இங்கே அரசியலில் மட்டும் என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து ஒரு ஆகச்சிறந்த தலைவர்னா அவர் பையனாக இருந்துட்டாலே போதும், அவனையும் அடுத்த தலைவர்னு ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. இப்போ வந்து தலைமை பொறுப்பு, தலைமை இது பண்புங்கிறது அவங்க வளர்த்துக்கிட்டு வரணும், ஓகேங்களா. ஒருத்தரோட பையனாக இருக்கிறதுனால எனக்கு தலைமை பண்பு வந்துடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது இங்கே மன்னராட்சிங்கிறதுலாம் கொண்டு வரல, அதுக்கான அவருக்கு திறமை இருந்தால் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து சிவாஜி பையனுக்கு அவர் சிவாஜி அளவுக்கு ஆகிறதுக்கு இருந்ததுன்னா அவர் வந்துருவார். அது நீங்கள் போய் தடுக்கவே முடியாது. அதான் நான் தெளிவாக மறுபடியும் சொல்கிறேன். கட்சி பிரச்சனைக்கும் ஆட்சி பிரச்சனைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆட்சி பிரச்சனையில் உதயநிதி வேணுமா வேணாமா, ஸ்டாலின் வேணுமா வேணாமா, எடப்பாடி பழனிசாமி வேணுமா வேணாமா, அதை தேர்வெடுக்கிற முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கட்சி பிரச்சனையாக வைக்கணும்னா அதுக்கு நம்ம கட்சியால் மாறணும். அந்த கட்சி விஜய்க்கும் அதே இது இருக்கு இல்லையா. விஜய் வேணுமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கிறது மக்கள் கிட்ட இருக்கு. இப்போ விஜய் வந்து இது போட்டியிடணுமா வேண்டாமா, அவருக்கு இருக்கிற செல்வாக்கை வந்து அவர் தெரிஞ்ச வகையில் அவர் பயன்படுத்துறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த இளைஞர்கள் வந்து அவருக்கு பின்னாடி போகிறாங்க அப்படின்ட்டு, அது வந்து இளைஞர்களோட தப்பா விஜயோட தப்பா? 2 பேரோடது இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களோட தப்பு, ஓகேங்களா. விஜய் வந்து இப்போ நான் ஒரு தனி மனிதனாக பார்த்தோன்னா என்னோட ஆதாயத்தை பற்றி தான் நான் யோசிப்பேன், ஓகேங்களா. இது வந்து யோசிக்கிறது தப்பு தான். ஆனால் ஒவ்வொரு மனுஷனுமே எல்லாருமே என்ன பண்ணிப்பாங்க, என்னோட வருமானம் என்னோட இது அப்படின்னு நான் பார்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ப்ராக்ரஸ், இப்போ நான் இன்னைக்கு வாழ்க்கையில் என்ன நன்மையில் இருக்கேன், அடுத்து என்ன போகணும், அதுன்னு நான் சிந்திக்கிறேன். அதை பற்றி விஜய் சிந்திக்கிறார், ஓகேங்களா. இப்போ வந்து அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு, என்ன அந்த அவரோட கட்சி வந்து ஒரு இவ்வளோ இது பண்ணி ஆரம்பிச்சிருக்காருன்னா திரும்ப விட்டுட்டு போகணும் இது பண்ணணும் அவருக்கு இருக்காது, ஓகேங்களா. பட் அவரை ஃபாலோ பண்ணுமா வேணாமான்னு எடுக்கிறது வந்து இளைஞர்களோ அவங்களோட ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்கல்ல, அப்போ ஃபாலோ பண்ணாம இருக்க முடியாதுல்ல. அந்த ரீதியில் சொல்லுங்க. இல்ல இப்போ நான் என்னோட क्वेश्चन ஒண்ணே தான். இப்போ வந்து நீங்க விமர்சிக்கிற இளைஞர்களுடைய தப்பு தான், அவருடைய தப்பு இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க, கரெக்டா? இது விஜயோட தப்பு இல்ல, இளைஞர்களுடைய தப்பு. அவர் பின்னாடி போறது இளைஞர்கள் தான் யோசிக்கணும். இதுல பெரும்பங்கு இளைஞர்கள் அவரை ஃபாலோ பண்ணி போறவங்கள்ட்ட தான் அதுக்கு குறை இருக்க தவிர்த்து நான் வந்து இது விஜயோட குறையா பார்க்க மாட்டேன். அவரோட இதுல கிராஃப்ல அவர் கரெக்டாக தான் போயிட்டு இருக்காரு. அவரோட வேலையை அவர் இப்போ ரஜினி மாதிரி வந்து நான் முடிவு எடுத்துட்டு பின் வாங்குறேன் அப்படிலாம் இல்லை, ஓகேங்களா. எடுத்த முடிவுல தெளிவா இருக்கிறாரு, அதை வந்து செஞ்சுட்டு இருக்காரு, ஓகேங்களா. அது நல்லது கெட்டது தப்பு சரி எல்லாமே இருக்கும், ஓகேங்களா. அது கரெக்ட் தான், ஓகேங்களா. ஆனால் ஃபாலோயர்ஸ் அவன் இப்போ வந்து விசில் அடிச்சுட்டு போகிறது, பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணுறது, நீங்கள் சொன்னீங்கல்ல நடுவில் நிறைய டைலாக்ஸ் நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு மாறுறேன், இதெல்லாம் வந்து அவனோட அறிவின்மை, ஓகேங்களா. ஃபாலோ பண்றவனுடைய அறிவின்மை. லீடர் கரெக்டா இருக்காருன்னு சொல்றாங்க. லீடர் கரெக்டா இருக்காரு, ஃபாலோ பண்றவங்க பிரச்சனை இல்ல. இங்க பெரும்பங்கு இல்ல, அது சொன்னதால சொன்ன. ஓகே, லீடர் கரெக்டா இருக்காரோ சரியா இல்லையோ இவன் ஏன் யோசிக்கலன்னு அவர் சொல்றாரு, கரெக்டா. நீங்க எடுத்து வச்ச குற்றச்சாட்டு எல்லாமே விஜயோட ஃபாலோவர்ஸ் மேல தான் இருந்தது தவிர்த்து நான் எதுவுமே விஜய் மேல பார்க்கலங்கறேன். இல்லை நான் முழுக்க விஜய் மேலே தான் வச்சுருக்கேன். இளைஞர்கள் மேலேயும் நான் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அவன் முதல்ல யோசிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். நீங்கள் 30 வருஷமாக தம்மா தூண்டு பிளைடு மேலே வச்சு அவன் மேலே வையின்னு இப்போ டைலாக் பேசுகிறது, அப்பம் பேச்சை நான் கேட்க மாட்டேன், ஆனால் அப்பனுக்கே ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன் அப்படின்ற டைலாக் பேசுகிறது. இப்படியே அவனை ஃபுல்லாக 30 வருஷமாக மோகத்தில் அவனை வந்து வளர்த்து விட்டுட்டு அவன் முழுக்க நீங்கள் அவன் எதில் என்ஜாய் பண்ணுறானோ அதை தான் உடம்புல ஊறும். அவன் டீச்சர் வந்து A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு B ஸ்கொயர், அதே அவன் மண்டைக்குள்ளே ஓடும். சினிமா தான் அதிகமாக ஓடும். அப்போ அவன் அதுவாக தான் வாழுவான். நீங்கள் அதெல்லாம் நீ யோசிக்கக்கூடாதுப்பா, A ஸ்கொயர் + B ஸ்கொயர் தான்ப்பா நீ பார்க்கணும், படிப்பு தான்ப்பா முக்கியம் அப்படின்னு நம்ம போய் சொன்னால் உங்களை பூமர்ன்னுவான். அவனுக்கு எது என்டர்டெயின்மெண்ட்டோ அதான் பார்ப்பான். அப்போ அவன் தலைவன் வந்து என்ன சொன்னாலும் கேட்பான். அவன் தலைவன் வந்து நாளைக்கு ஊழலை ஒழிக்க போகிறேன்னு படத்தில் சொன்னான்னா அது உண்மை நம்புவான்.
அதுதாங்க செய்வான். நீங்கள் அவனை போய் நீங்கள் தப்புன்னு சொல்லவே கூடாது. இங்கே நம்ம அறிவுரை சொல்ல வேண்டியது அவங்களுக்கு தானுங்கிறது தான் என்னோட இது. இந்த கூட்டத்தை மாற்ற வேண்டியது தலைவர்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் அப்பாவி மக்களையோ தொண்டர்களையோ குறை சொல்கிறதுல ஜனநாயகமே இல்லை. அது அவனோட இயலாமையே அதுதான். நீங்கள் இவ்வளோ இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு அறியாமை கூட்டத்தை தமிழ்நாடு முற்போக்கு பூமியாக மாற்றினதுக்கு காரணம் அந்த இளைஞர்களே தானாக சிந்திச்சாங்களா? ஒவ்வொரு தலைவர்களும் வந்து அவங்களோட எஃபர்ட்டை போட்டு, எவ்வளோ உழைப்பை போட்டு, எவ்வளோ போராட்டங்கள், அவனை கரெக்டாக வழி நடத்தி எவ்வளோ உயிர்கள் ஏற்பட்டிருக்கு, எல்லாமே நடந்திருக்குல்ல. அவனை வழி நடத்துறதுக்கு ஒரு தலைவர் வேணும். ஏங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் மறுபடியும் நடத்த முடியல? ஏன் ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி தமிழ்நாட்டில் இன்னொரு போராட்டம் நடத்த முடியல? இல்லை, அது வந்து இளைஞர்கள் தன்னெழுச்சியாக வந்தது தான். அதுக்கு தலைமை இல்லை. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு சிங்கிள் தலைமை இல்லை. நீங்கள் மறுபடியும் அதே கூட்டத்தை கூட்ட முடியுமா? கூட்டினீங்கன்னா அந்த இடத்துல தாவேகா கொடி தனியாக பிறக்கும், நாம் தமிழர் கட்சி கொடி பிறக்கும், எல்லா கட்சி கொடியும் பிறக்கும். எந்த கட்சி கொடி இல்லாட்டாலுமே நீங்கள் மெரினாவில் போய் ஒரு 50 பேர் கூட நீ கூட விட மாட்டாங்க. ஏன்னா வந்து அன்னைக்கு அவங்க அசால்ட்டாக இருந்து அது நடந்துருச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் தான் ஒடுக்குதுங்க. மக்கள் போராட்டம் புரட்சிங்கிறது நீங்கள் வந்து திடீர்னு 50 பேர் கூட மாட்டாங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற காரணம்லாம் கிடையாது. மக்களுக்கு திடீர்னு கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கே புரட்சி வெடிக்கும். கரெக்டு, நாளைக்கே புரட்சி வெடிக்கும். ஏன் அதை வந்து கொண்டு வர முடியல அப்படின்னா, அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் சோஷியல் மீடியாவில் ஒரு பெரும் தீவிர பிரச்சனையாக விவாத பொருளாக மாறிக்கிட்டே இருந்துச்சு. அதை திடீர்னு ஒரு போராட்டமாக வந்தது. இது மாதிரி பல உலக நாடுகளில் மன்னராட்சியை கவிழ்த்த போராட்டங்களும் இங்கே நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு விஜய் தாவேக ஆரம்பிச்சதுனால தான் இது நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? எது நடக்க மாட்டேங்குது? அப்படிலாம் இல்லை, அப்படி இல்லை. தலைமை இங்கே ஒரு போராட்டத்துக்கு தலைமை வேணும். நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஒரு தலைமை வேணும். அந்த தலைமை இருந்துச்சுன்னா நல்லா நடக்கும். விஜய்க்கு மாற்றா விஜய் ஏத்துக்கல அப்படிங்கிறப்போ நீங்க பாக்குற தலைமை யாரு? விஜயை நான் மாற்றாவே பார்க்கலையே. நம்மளுக்கு வந்து நமக்கு வந்து திமுக யார் சிறப்பா இருப்பா அப்படி கேட்கிறாரு அவர். இல்ல நீங்க அந்த மாதிரி ஒரு இது உள்ள தலைமை இன்னைக்கு யாரு இருக்கிறதா உங்களுக்கு தோணுது? நான் ஓப்பனா எல்லா மீடியாலையும் சொல்லிட்டேன், நான் இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவு. அது எந்த மேடையிலையும் சொல்லுவேன். இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவு. ஏன் அப்படின்னா, எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க இன்றைக்கி மதத்தை கையில் பிடிச்சிருக்கான், சாதியை கையில் பிடிச்சிருக்கான். 2 கட்சி அவன் கூட்டணியில் இருக்குது. அப்போ நான் ஏன் அவங்கள ஆதரிக்கணும்? இன்றைக்கி இந்த இடத்துல சனாதனத்துக்கு எதிராக ஒரு அணி திரண்டுருக்குன்னா தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு அந்த அணி சிறந்த அணின்னு நினைக்கிறேன். அதனால நான் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக நிற்கிறேன். ஓகே, 2வது சுற்றில் திரும்ப நீங்கள் கேட்கலாம். வேறு யாருக்கா கேள்வி இருந்தால் கேளுங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆட்டு மந்தைகள் மாதிரி பின்னாலேயே போகிறாங்கல்ல, அவங்கள திருத்துறதுக்கு என்ன தான் வழி? நீங்கள் டேரெக்டாக ஒன்லி குற்றத்தை மட்டும் சொல்கிறீங்க, என்ன தவறு நடக்குது, இது தப்பு அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்கிறீங்க. நீங்கள் அதுக்கு சொல்யூஷன் என்ன? ப்ரோ ரொம்ப சிம்பிள் ப்ரோ. அந்த கட்சி தலைவர் விஜய் மட்டும் என்ன மாதிரி அது நடக்க வாய்ப்பே என்ன மாதிரி சரி அவர் வீட்டை விட்டு வெளியே வர வாய்ப்பே கிடையாது. அதான் சொல்கிறேன். வேற என்ன சொல்யூஷன்? என்ன மாதிரி இல்லைனா விசிகாவில் இருக்க ஒரு 4 மாவட்ட செயலாளர், இல்லை திமுகவில் இருக்க ஒரு 4 மாவட்ட செயலாளர், அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. சொல்கிறேன் இல்லை கம்யூனிஸ்டில் இருக்க ஒரு 4 மாவட்ட செயலாளர்களை அவர் கட்சி கூட ஒரு 4 அந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சுக்கிட்டாருன்னு வைங்களேன். பல இடங்களில் பெரியார் பற்றின ஒரு வாசகர் வட்டம் நடக்கும் அந்த கட்சியில். பல இடங்களில் அம்பேத்கர் பற்றின வாசகர் வட்டம் நடக்கும். பல இடங்களில் அஞ்சலை அம்மாள் செய்த சாதனைகள் என்ன, வேலுநாச்சியார்னா யார், இப்படி அந்த கொள்கை தலைவர்களை பற்றின ஒரு இது நடக்கும். அப்படி கூட்டங்களை தாவேகா நடத்துறது இல்லையா? இல்லை, கொள்கை தலைவர்களை மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, அவங்கள பற்றி எந்த டீட்டெயிலுமே அவர் சொல்லலை. ஜஸ்ட்டு போத்தீஸ் விளம்பரம். நீங்க போத்தீஸோ சரவணா ஸ்டோரோ நல்லியே போனீங்கன்னா வெளியில ஒரு ஹீரோயின் இருக்கும். அதுக்காக அந்த கடைக்கு அவங்க தான் ஓனர்னு நீங்க எடுத்துக்கூடாது. விளம்பரத்துக்காக வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த கட்சிக்கு விளம்பரத்துக்காக ஒரு 5 பேர் வச்சிருக்காரு. அடுத்தடுத்து போகும்போது அண்ணாவை கடன் வாங்கிட்டாரு, எம்ஜிஆர் திருடிட்டாரு. இப்ப கடைசியா NDTV இன்டர்வியூல ஜெயலலிதாவும் கலைஞரையும் நல்ல தலைவர்களை தவிர்க்க முடியாது இல்லைங்க. தலைவர்னு இருந்தா அவங்களை அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். ஜெயலலிதா நல்ல தலைவர். ஜெயலலிதா இந்த லிஸ்ட்ல அடுத்து மோடி சாவாக்கரே வருவாரு. சாவாக்கர் அவரு சாவாக்கர் தாங்க விஜயும். இன்னொரு சாவாக்கர் என்ன செஞ்சாரு? ஒரு 10-15 வாட்டி மணிப்பேட்டி எழுதி கொடுத்துட்டு என்னை விட்டுருங்க. அவருக்கு ரொம்ப தண்டனைலாம் அடிக்கல, துன்புறுத்தலை. சாவாக்கரை யாரும் அடிக்கல, துன்புறுத்தலை. சாப்பாடெல்லாம் நல்ல சாப்பாடு போட்டாங்க. வெயிட் ஏறி இருக்கு. ஆனால் ஒரு லெட்டரில் எனக்கு வெயிட் குறைஞ்சிருச்சுங்க, என்னை மன்னிச்சு விட்டுருங்கன்னு லெட்டர் எழுதினார். எழுதிட்டு சரி போய் தொலை அப்படின்ட்டார். அப்புறம் வெளியில் வந்தவர் என்ன தெரியுமா பண்ணார்? அவருக்கு அவர் வந்து ஒரு புக்கு ரிலீஸ் ஆகுது, வீர சாவாக்கர்னு. அது யார் எழுதுறா தெரியுமா? அவர் எழுதிக்கிறாரு. அப்படிதான் விஜய் வெளியில் வந்துட்டு நான் வர உங்கள் விஜய் நான் வரேன்னு அவரே பாட்டு எழுதி அவரே பாடி அவரே வெளியிடுறாரு. அவ்வளோதான். இவ்வளோ பிரச்சனைகளையும் விஜய் வாயை திறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பேச தெரிஞ்சால் பேச மாட்டோமா? இப்போ நீங்கள் வந்தீங்க, உங்கள்கிட்ட எந்த கேள்வி எதை வேணாலும் கேளுங்கன்ட்டேன், கேட்குறீங்க. எனக்கு ஒரு புரிதல் இருக்குது, எனக்கு இருக்க அறிவு வச்சு உங்களுக்கு பதில் கொடுப்பேன். இல்லை இதுக்கு பின்னால் ஏதாவது சூழ்ச்சி இருக்கா? என்னோட பவரை நான் காட்டுறேன் பாரு அப்படிங்கிறதுக்காக?
கிளப்பி விடுறது தான், பாஜக பின்னாடி இருந்து கிளப்பி விடுறது தான். இல்ல அவங்க தரப்புல சமீபத்துல பேசும்போது கூட எங்களுக்கு கூட்டங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, சிக்கல் இருக்குன்னு தானே அவங்க சொல்றாங்க. நியாயமான கேள்வி. தாவேகாவுக்கு காவல்துறை பர்மிஷன் கொடுக்கறது இல்லையா? கொடுக்கறதே இல்லைங்க அப்படின்னு நம்ம என்ன கேட்குறோன்னா, கடைசியாக வேலூரில் நடந்த கூட்டத்துக்கு வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இவங்க பர்மிஷன் கேட்டால் அடுத்த 5 நாளில் நாங்கள் கொடுத்துட்றோன்னு வெளியிடுறாரு. இப்போ விஜய் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னைக்கு பர்மிஷன் கொடுக்க போனாங்களோ அன்றைக்கி ஒரு ரீல்ஸுக்கு பேர் போனவங்க தான், அன்றைக்கி ஒரு ரீல்ஸ் பாருங்கள், இந்த நாள் நாங்கள் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டே நாங்கள் போய் பர்மிஷன் கொடுக்க போகிறோன்னு ஒரு ஆட்டம் கீட்டம் போட்டு போகலாம். வாங்கிக்கிட்டாங்க அப்படி ஒரு ஃபோட்டோ. திரும்ப இந்த தேதி பாருங்கள் இன்றைக்கி வாங்கினதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பர்மிஷனே கொடுக்கலன்னு சொல்ல வேண்டியது தானே. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் உடனே பர்மிஷன் கொடுக்கறது இவங்களுக்கு தான். 27ஆம் தேதி கரூர் ஸ்டாம்பர்ட் நடக்குது. இவங்க பெர்மிஷன் கேட்ட டேட்டு 25, ஒரே நாளில் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க என்ன தெரியுமா கேட்குறாங்க, அது எப்படி எங்களுக்கு ஒரே நாளில் பெர்மிஷன் கொடுத்த அப்படிங்கிறான். இப்போ கொடுக்கலனா ஏன் கொடுக்கல அப்படிங்கிறான். அப்போ இவன் யார்? நீங்கள் எல்லா டேட் பெர்மிஷனும் நீங்கள் போய் எடுத்து செக் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் 3 நாள் 2 நாளில் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 3 நாள் அவங்க கொடுத்த நெறிமுறைகள் இருக்குது. இல்லை அப்போ எந்த அடிப்படையில் அவங்க தொடர்ச்சியாக சொல்கிறாங்க? ஏன்னா எங்களுக்கு கூட்டத்துக்கு பர்மிஷன் கிடைக்கல, இடம் கிடைக்கல, சிக்கல் இருக்குன்னு எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க? நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க சரிங்களா, வேலை முடிச்சு நைட்டு போயிட்டுருக்கீங்க, ஒரு 1ஆவது படிக்கிற பையன் சட்டையை போடாமல் தம்மா துண்டு அரை ட்ரவுசர் போட்டு ஏய் வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? உரமாக போக வேண்டியது. இப்போ அவனுக்கு நீங்கள் சரிசமாக சண்டை போட்டிங்கன்னா அந்த தெருவில் இருக்கவங்களாம் என்ன பண்ண, இவங்க 2 பேர் இங்கே தான் அடிச்சுப்பாங்கன்றவாங்கல்ல. அப்போ உங்களை அவனோட கம்பேர் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இங்கே நடக்குது. அந்த தம்மா தூண்டு அவர் இருந்துக்கிட்டு என்னை ரியாக்ட் பண்ணு, எனக்கு பதில் சொல்லு, ஏய் நான் உன்னை எதிர்த்துக்கிட்டு இருக்கேன், சிஎம் சார் பழி வாங்காதீங்க, என்னை எதிர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறது. நம்ம இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் தாவேகாவுக்கு பதில் சொல்கிறத பார்த்தா அவங்க அவங்களுடைய கொள்கையில் கரெக்டாக இருக்காங்க தானே புரியுது. பதில் சொல்ல வச்சிடறாங்கல்ல. யார் பதில் சொன்னா? தாவேகாவுக்கு பதில் சொல்கிறாங்க, விமர்சனத்துக்கு பதில் சொல்கிறாங்க, பதில் வருது இல்லை. யார் பதில் சொன்னா கேட்குறேன்? அமைச்சர்கள் பதில் சொல்கிறாங்க, டிபேட்டில் நம்ம பார்க்குறோம், டிபேட்டில் திமுகவுடைய பேச்சாளர்கள் பதில் சொல்கிறத பார்க்குறோம். என்ன ஆகச்சிறந்த கேள்வி கேட்டாங்க எனக்கு தெரியல. அப்படி என்ன ஆகச்சிறந்த கேள்வி கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க திரும்ப ஒரு 4-5 விஷயத்தை மறுபடியும் உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. வேங்கை வயல், துப்புரவு பணியாளர் போராட்டம், அப்புறம் பரந்தூர் விமான நிலையம், இந்த 4 இஷ்யூவை திரும்ப சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டு, பேசலாம், நல்ல விஷயம். வேங்கை வயலில் உன்னோட ஸ்டாண்ட் என்ன? நீ அதில் சரியான ஸ்டாண்டை விசிகா சொல்லிருச்சு அவங்களோட ஸ்டாண்ட் என்னன்னு. உன் ஸ்டாண்டை நீ சொல்லிடுவியா? சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டேன்? அவங்களுக்கு 2 ஜாதி ஓட்டும் தாவேக்காவுக்கு வேணும். இப்போ திமுகவோட வேங்கை வயல் ஸ்டாண்ட் என்ன? அடுத்த நாள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது, SC/ST ஆக்டில் வழக்கு பதிவு செய்யப்படுது, CBCIDக்கு வழக்கு மாற்றப்படுது. இவ்வளோ வேலைகள் அங்கே நடந்திருக்கு. ஓன் ஸ்டாண்ட் என்ன? அப்போ நம்ம கேட்கணும். அதே மாதிரி துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் 7 கட்ட பேச்சுவார்த்தை துப்புரவு பணியாளர்களுக்கும் அவங்களுக்கும் நடந்திருக்கு. ஒரு ஜனநாயகம் இங்கே காப்பாற்றப்பட்டிருக்கு. நீ என்ன பண்ண? இல்லை பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுட்டு இதுக்கு அகைன்ஸ்டாக ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு இந்த சிக்கல்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சிக்கல்களுக்கு ஃபாராவை எடுப்பாங்க அவங்க. மதுரையில் மாநாடு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் நடந்து தமிழ்நாட்டே ஒழுக்குது. ஒரு வார்த்தை பேசலை, தீர்மானமாக போட்டாங்க. அந்த தீர்மானத்தை மறந்துட்டாங்க. தீர்மானம்னா என்ன? மாநாட்டில் வாசிக்க வேண்டிய தீர்மானம் மறந்துட்டாங்க. அந்த மாநாடு மறந்த தீர்மானத்தை மறுநாள் காலையில் அறிக்கையாக வெளியிட்டாங்க. இப்படி ஒரு கட்சியை நான் பார்த்ததே இல்லை. தீர்மானத்தை மாநாடுக்கு மறந்துட்டு, அதுவும் உலகத்திலேயே ஒரு பெரிய மாநில கட்சி 1/2 மணி நேரத்தில் ஒரு மாநில மாநாடு நடத்தின வரலாறையும் நான் பார்த்ததே இல்லை. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டில். என்னை விட்டால் கூட நிறைய பேசுவேன். நான் இப்போ ஆதரவாக இருந்தாலும் நிறைய பிரச்சனைகளை சுட்டி காட்ட ரெடி, நான் பேசுவேன். 1/2 மணி நேரத்தில் பேசிட்டு சொல்ல வேண்டிய தீர்மானத்தை மறந்தா, அதில் முக்கியமான தீர்மானம் சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை கூட வாசிக்க தெரில. இப்போ நெல்லையில் நடந்திருக்குல்ல, அது சாதி பிரச்சனை. விஜயோட அறிக்கை என்ன? சட்ட ஒழுங்காக மாத்துறாரு. அது சட்ட ஒழுங்கா இல்லை சாதிய பிரச்சனையா? ஏன் நீ சாதின்னு சொல்லலை? நம்ம இந்த ஸ்டாண்ட் வைக்கிறோம். இந்த ஆட்சியில் இப்போ சாதி பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கா? ஆமாம் இருக்குது. சரி, விஜய் நான் வந்தால் 4லேருந்து எல்லோரும் கை கோட்ட ஒன்றா உட்காந்துருவாங்களா? தாழ்த்தப்பட்ட சமூகம் தேவரும் இப்படி கட்டி பிடிச்சி ஒன்றா இருந்துருவாங்களா? ஏங்க அது சென்சிட்டிவான பிரச்சனைங்க. அதை எப்படிங்க மாற்ற முடியும்? அதை முழுக்க நீங்கள் பின்னாடி இருந்து எவ்வளோ ஒரு அரசாங்கம் என்ன செய்யும்? ஒரு சாதியை ஒழிக்க, கல்வியில் சாதியை ஒழிக்க என்ன செய்யுமோ அது இந்த அரசாங்கம் செய்யுது. வேலை வாய்ப்புகளில் உங்களுக்கு சாதியை ஒழிக்க என்ன செய்யணுமோ அது செய்யுது. ஒன்றுமே இல்லைங்க. மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகமாக சாதிகள் பார்க்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது கோயம்புத்தூர், மதுரை. ஆமாம் தானே? 2 மாவட்டம் தானே?
அங்கே வளர்ச்சிக்காக தமிழ்நாடு அரசு போராடி மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக ஒப்புதல் கேட்குது. மத்திய அரசாங்கம் நிற்கிது, முடியாதுன்னு மறுக்குது. இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்குது. ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயும் சென்னையில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், கல்வி நிலையங்கள் இருக்கும், இல்லைனா அங்கே இருக்கிற லேண்டு வேலை ஏறி இருக்கும், பிஸ்னஸ் பெருகி இருக்கும், பல வளர்ச்சிகள் உருவாகிருக்கும் இல்லையா? அந்த பல வளர்ச்சிகள் உருவாகிருக்கும். நீங்கள் மெட்ரோ ரயில் வந்துச்சுன்னா நீங்கள் பஸ்ஸில் ஒன்றும் இல்லைங்க, மதுரையில் உசிலம்பட்டிலேருந்து விக்ரமங்கலம் போனீங்கன்னா ஏறுற பஸ் ஸ்டாண்டை வச்சே உங்களை கண்டுபிடிச்சிருவா நீ என்ன சாதின்னு, நீ இறங்குற பஸ் ஸ்டாண்டை வச்சே கண்டுபிடிப்பா நீ என்ன சாதின்னு. மெட்ரோ ரயில் அங்கே வந்துச்சுன்னா அந்த சாதிகள் இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி போய் ஒளியுமா ஒளியாதா? அப்போ இதுக்கு எதிராக மத்திய அரசாங்கத்தை இன்னும் கேள்வி கேட்க வேண்டியது, பெரும் இளம்படையை நாங்கள் வச்சுருக்கோன்னு சொல்கிற விஜய் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? இப்போ வரைக்கும் ஒரு அறிக்கையோ ஒரு மேடையில் ஒரு பேச்சோ எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சென்னையில் மெட்ரோ ரயில்லையோ பொது இடங்கள்லையோ உங்களால் சாதியை வச்சு பெருசாக பேச முடியுமா? இல்லை அவனுக்கு பேசுகிற ஸ்பேஸ் இருக்குமா? அது எல்லாமே வளர்ச்சிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குது. சாதி இல்லைன்னு சொல்லலை, வளர்ச்சிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குது. அவனால் அதை ஃப்ரீயாக பேச முடியல. சென்னையில் ஜாதி பற்றி பேசினா அசிங்கம், கேவலம், எச்சி அப்படின்றான், என்னடா ஜாதி பேசுகிறேன்றான். ஆனால் அது அங்கே பிரபலம், அங்கே வந்து ஒரு அப்படியே பெருசாக புகழாக பேசுகிறான். அது ஒளியணுன்னா அங்கே வளர்ச்சி வரணும். அதுக்கு இந்த அரசாங்கம் போராடிக்கிட்டு இருக்குது. அப்போ கூட வந்து டெக்னாலஜி பின்னாடி ஜாதி ஒளிஞ்சு தானே இருக்குது. மொத்தமாக அது வேனிஷ் பண்ண முடியாதா? அதை எடுக்க முடியாதா? இது ஒரு வகையான அழிப்பு தானே உங்களுக்கு. இது ஒரு வகையான, இப்போ நீங்கள் சீன்னு வர அளவுக்கு இங்கே சாதிகள் வந்திருக்குல்ல. ஓகே, நீங்கள் மெட்ரோ ரயில்லையோ இங்கே இருக்கிற சென்னையில் இருக்க ஏதோ ஒரு கல்வி நிலையங்களில், ஐஐடி விட்டுருங்க, மற்ற கல்வி நிலையங்களில் அதில் சங்கி அதிகமாக இருக்கான், அதில் ஒன்றும் பண்ணி தொலைய முடியாது. மற்ற கல்வி நிலையங்களில் உங்களால் சாதியை ரொம்ப பெருமையாக பேச முடியுமா சொல்லுங்கள். நான் கூட்டு போகிற கல்லூரிகளில் பசங்க மத்தியானத்துக்கு மேலே போய் பீஃப் கறி சாப்பிடுவான், கேர்ள்ஸ் பீஃப் கறி சாப்பிடும். மற்ற கல்லூரிகளில் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஐஐடியில் போய் சாப்பிட முடியுமா? அதையே ஒரு பெரிய பிரச்சனையாக்கணுங்க. அப்போ இது ஒரு வகையான நம்ம ஒழிப்பு தானே. மாட்டுக்கறிங்கிறது ஒரு டேஸ்ட்டுன்னு கொண்டு வந்திருக்கோம்ல. அந்த மாட்டுக்கறி எங்கெங்கெல்லாம் டேஸ்ட்டாக கொடுக்குன்னு கடையை தேடி ஓடுறான்ல சென்னைக்குள்ளே. ஜமாலியால் நல்லாயிருக்கும், ஓட்டேர்னாலே அங்கேடா ஐசோஸில் ஒன்று இருக்குடா, அந்த கடைக்கு வாடா பீஃப் வாங்கி தரடான்னு பேசி ஓடுறான்ல. இதெல்லாம் எதுக்கு பின்னாடி வருது? இதுதான் நம்ம கஷ்டப்பட்டு அப்படியே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறமா இவங்க எல்லாத்தையும் சுக்குநூலாக உடைக்கிறதுக்கான வேலையெல்லாம் இந்த விஜய் வச்சு இறக்குறது. வேற கேள்விகள்? நான் அடுத்து ஒரு கொள்கை தலைவர்கள்னு பேசிகிட்டு இருந்தோம்ல, அவர் வந்து பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எங்களுக்கு வந்து கடவுள் மறுப்புன்றது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர், ஆனால் பெரியாரோட அந்த கடவுள் மறுப்புன்றது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறார். அவருக்கே புரிதல் இல்லைன்னும் போது அவர் எப்படி வந்து அவருடைய ரசிகர்களை வந்து அரசியல் மயப்படுத்திடுவாருன்னு நம்ம புசியானது மாதிரி பதில் சொல்கிறேன். பெரியாரை கொள்கை தலைவராக அவர் ஏற்றுக்கல, பெரியார்ட்ட வந்து கடவுள் நம்பிக்கை அவர் ஏற்றுக்கலன்னே வச்சுக்கோ. வேறு என்ன தான் பெரியார்ட்ட வந்து எடுத்துக்கிட்டாரு அவர்கிட்ட கேட்போம். பெரியார்கிட்ட இருந்து நாங்கள் மத நம்பிக்கையை மட்டும் நாங்கள் எடுத்துக்கல, மற்றதெல்லாம் நீ எடுத்துக்கிட்ட. வேறு என்ன எடுத்த பெரியார்ட்ட இருந்து? பெரியார் எதுக்காக போராடினார் சும்மா நீங்களே சொல்லுங்கள். மெயினாக மதத்துக்காக தான். மதம், ரெண்டாவது சாதி, மூணாவது பெண் விடுமை. அண்ணன் வீட்லேயே ஹோம் அரெஸ்ட் பண்ணி டொமஸ்டிக் வயலன்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட்லேயே ஃபெயிலு. இல்லைங்க, அது குற்றச்சாட்டு தான். இல்லை அதுக்கப்புறம் தான் அதுக்கு என்னன்னு தெரியும். அப்போனா நேற்று அவங்க கட்சியில் ஒரு பொண்ணு மருந்து குடிச்சிருக்கு, அதுக்கு போன 2 மாதம் முன்னாடி சொந்த கட்சி பொண்ணை காரை ஏற்றி கொல்ல பார்த்தாரு. இது இன்னும் நிறைய ஓடும். இன்னொரு கட்சி பொண்ணு வந்து என்னை வந்து சாதி ரீதியாக இங்கே இருக்க மாவட்ட செயலாளர் திட்டுறாருன்னு மேடையிலேயே பேசுது, இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. இன்னொரு கட்சி மாவட்ட செயலாளர், நீங்கள் உடனே சொல்லலாம் திமுகவில் நடக்கலையா இப்படின்னு. சார் எங்கள் அண்ணன் மாற்று சார், எங்கள் அண்ணன் மாற்று, அவங்க மாற்றா வராரு. இவர் மாற்றுன்றதுக்காகவே மற்ற கட்சிகளில் நடக்கக்கூடிய மிஸ்டேக் வந்து ரொம்ப ஈஸியாக. அப்போ நடவடிக்கை எடுங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறீங்கல்ல, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி நெல்லையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா அந்த குற்றவாளிகளை நேராக திமுக அரசு காப்பாற்றிருக்கோம் இல்லையா? தனிப்படை அமைச்சு தேடுது, எனக்கு தெரிஞ்சு நாளைக்குள்ளே கைது பண்ணிருவாங்க. தமிழ்நாட்டில் இந்த 4 வருஷத்தில் நடந்த சம்பவங்களில் எந்த குற்றவாளியை திமுக அரசு காப்பாத்துச்சு? யார் மேலே வழக்கு போடாமல் காப்பாத்துச்சு? நான் அதிமுக ஆட்சியில் பட்டியல் போடுவேன். ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கில் எடப்பாடி பழனிசாமியே நேராக வந்து அவங்க அடிச்சுலாம் சாகலை, தொண்டையில் ஏதோ சிக்கி செத்து போயிட்டாங்கன்னு சொன்னார். அது மாதிரி நிறைய நான் சொல்ல முடியும். என்ன ஆக்ஷன் எடுக்கலை? நீங்கள் குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்படுது அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ க்ரைம் இருக்கான்னு இல்லை, இவ்வளோ குற்ற வழக்குகள் ஸ்ட்ரிக்டாக பதிவு செய்யப்படுதுன்னு அர்த்தம். அந்த ஆங்கிள் இருந்தால் நீங்கள் பார்க்கணும். அதை நீயே வேணா 200 ரூபா கொடுங்க.
HiQE Campus Neat Crash 2026 Revision Attack. எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.